ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக லாஸ்ட்டு 1.5 மந்த்தாக என்னால் வீடியோஸ் எதுவுமே போட முடியல. பர்சனலாக என்னால் முடியல, அதனால் வீடியோஸ் எதுவும் போடலை. அதுக்காக ரொம்ப சாரி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, திவாலி ஸ்பெஷல் காஜு கட்லி ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காஜு கட்லி செய்கிறது 2-3 மெத்தட் இருக்குதுங்க. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி சொல்ல போகிறது, நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக செய்ய போகிறீங்க, இந்த ஸ்வீட் முன்னாடி செஞ்சதே இல்லைன்னா கூட ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக 100% ஷோராக சொல்லும், பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இன்னொரு மெத்தடு என்ன ட்ராபேக், அது ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது, பை ப்ராக்டிஸில் தான் அது பர்ஃபெக்டாக நம்மளால் செய்ய முடியும். அது என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பாகு எடுத்துகிட்டு நம்ம முந்திரியை பவுடர் பண்ணி போட்டு செய்வோம். அது கரெக்டான பக்குவத்தில் நம்ம அதை எடுக்கலைன்னா என்ன ஆகும்னா, தூளாக ஆயிரும், நம்ம ஷேப்பாக கட் பண்ணவே முடியாது, ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும். இன்னொரு மெத்தட் பண்ணுவாங்க, சர்க்கரை பாகை காசிட்டு அதில் முந்திரியை தண்ணி விட்டு அரைச்சி ஊற்றி செய்வாங்க. அது சர்க்கரையும் பாகு எடுத்துகிட்டு முந்திரியும் தண்ணி விட்டு அரைச்சி செய்யும் போது என்ன ஆகிடுதுன்னா, ரொம்ப அப்படியே தண்ணியே ஆகிடும், அப்படியே குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஷேப்பாகவே இருக்காது. ஸோ இந்த 2 ட்ராபேக் தான் நான் வேறு மெத்தடில் ட்ரை பண்ணும் போது ஃபேஸ் பண்ணது. ஸோ இன்றைக்கி செய்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்வீட் கடையில் வாங்குகிற மாதிரி அப்படியே பர்ஃபெக்டாக வந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காஜு கட்லி செய்கிறதுக்கு 150 கிராம் முந்திரி எடுத்துக்கலாம். கப் அளவில் பார்த்தோம்னா நல்ல கோபுரமாக 1 கப் அளவுக்கு முந்திரி. அடுத்தது 150 கிராம் சர்க்கரை, 3/4 கப் அளவுக்கு நம்ம கப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தால் ஃபைனல் முந்திரி கேக்கோட அந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். முந்திரியை நம்ம ஊரெல்லாம் வைக்கக்கூடாது, அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும். நான் ஒரு 10 to 15 ml தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அதாவது ஒரு 1/4 கிளாஸ்க்கும் கம்மியான அளவுக்கு ஊற்றிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கொரப்பாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக தண்ணி அதிகமாக ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் கரெக்டான ஒரு பதம். செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பட்டர் பேப்பரில் நம்ம நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் இருக்கு இல்லையா, அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நெய் தடவி வச்சுக்கோங்க. காஜு கட்லி செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரையும் அதை கழுவி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள் தண்ணி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இது நான் சொல்லியிருக்கேன் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சர்க்கரை, அதாவது 100 கிராம் முந்திரி எடுத்தால் 100 கிராம் சர்க்கரை. கப் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1/4 கப், அதாவது நான் முந்திரியை நல்லா கோபுரமாக எடுத்திருக்கேன். அப்போ அது கிட்டத்தட்ட 1/4 கப்புக்கு 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நம்ம முந்திரி பேஸ்ட்டு சர்க்கரை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். சிம்மில் வச்சு செய்யுங்க. சிம்மில் வச்சு செய்யும்போது தான் உங்களுக்கு கரெக்டான பதம் கிடைக்கும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு சிம்பிளாக வீட்டில் இருக்கிற முந்திரி சர்க்கரை இது 2 மட்டும் இருந்தாலே போதும். நம்ம ஸ்வீட் ஷாப்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான காஜு கட்லி பார்த்திங்கன்னா வீட்லேயே இந்த மெத்தடில் செஞ்சு எடுத்துடலாம். நம்ம சிம்மில் வச்சு செய்கிறதுனால இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்திருக்கோம், 150 கிராம் தான் எடுத்திருக்கேன். குவான்டிட்டியை பொறுத்து டைம் வேரி ஆகும். இன்னும் இது ரெடி ஆகலை. பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள், ஒரு மாதிரி லிக்விடாக இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 to 6 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும், அந்த லிக்விட் அந்த பதத்துலேருந்து நல்லா திக்காக இருக்குது. நம்ம இப்படி திருப்பி போடும்போது ஒரு மாதிரி ஒயிட் கலரில் அப்படியே பொங்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் நம்ம கிளறி விட தேவையில்ல. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்மளுக்கு கரண்டி கிளறும் போதே கரண்டியோடு சுருண்டு வரும்.
இது நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வந்து அந்த முந்திரியோட ஃப்ளேவர் வந்து எக்ஸ்ட்ராவாக அப்படியே பச்சை முந்திரியோட வாசனை தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெடியான ஸ்வீட் பேஸ்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நெய் போட்டு அந்த பட்டர் பேப்பரில் வந்து போட்டுக்கலாம். இந்த பட்டர் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது ரொம்ப சூடாக இருக்கும், நம்மளால் கை வச்சு இதை வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பட்டர் பேப்பரோ இல்லை நல்லா நம்ம நெய் தடவின ஸ்பூன் இந்த மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சூடாக இருக்கும் போது இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இப்போ இதை அப்படியே ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நம்ம ஆற வச்சிடலாம். ரொம்பவும் ஆற வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இது சப்பாத்தி மாவு மாதிரி அந்த பதத்தில் வந்துடும். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பட்டர் பேப்பரை வந்து நம்ம நெய்யில் க்ரீஸ் பண்ணி அதை வச்சுட்டு ஒரு சப்பாத்தி கட்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து நல்லா திரட்டிக்கலாம். உங்களோட எவ்வளோ திக்னஸ் வேணுமோ இந்த ஸ்வீட் அந்தளவுக்கு நீங்கள் வந்து திரட்டிக்கோங்க. இப்போ பட்டர் பேப்பர் இல்லாதவங்க இந்த சப்பாத்தி கட்டையிலேயே கொஞ்சமாக நெய் தடவி நீங்கள் வந்து திரட்டிக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணியும் சாப்பிடலாம். நான் வந்து இன்றைக்கி இதுக்கு மேலே சில்வர் ஃபாயில் வந்து ஒட்ட போகிறேன். இது ஆப்ஷனல் தான். இந்த சில்வர் லீஃபு நான் இந்தியாவிலேருந்து வரும்போது அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். இதில் 15 லீஃப்ஸ் வந்து இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா. இதை போடும் போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணுறேன். பட் அதுக்கப்புறம் ஒரு ஷீட் வந்து போட்டதுக்கப்புறம் எனக்கே ஒரு ஐடியா கிடச்சிது. இதை வந்து பர்ஃபெக்டாக மேலே ஒட்டியாச்சு. நம்ம இதை ஒட்டினதுக்கப்புறம் ஒரு பேப்பர் வச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பீஸ் போடுறதுக்கு முன்னாடி சைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே ஸ்கொயர் ஷேப்பில் போட்டால் நம்மளுக்கு நிறைய வேஸ்ட் ஆகாது. நான் இன்றைக்கி வீடியோவுக்காக டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ண போகிறேன். என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அகிலா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டிலேயே இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு நம்ம வந்து ஈஸியாக காஜு கட்லி செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இது செஞ்சு அசத்துங்க. ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான, இதோட டெக்ஸ்சர்லாம் கரெக்டாக ஸ்வீட் ஷாப்பில் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இருந்தது. நான் ஒரு ஸ்வீட் எடுத்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. அந்த திக்னஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.